தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். ஒரு வழியாக ஐபிஎல் திருவிழா இன்னையோடு முடிவடையுதா? ஃபைனல்ஸ் நடக்க போதில் இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிறோம். நிகழ்ச்சியில் போகலாம். இன்னும் நம்மளுக்கு அந்த குவாலிஃபைட் செகண்ட் மேட்ச் இருக்குல்ல, அது சார்ந்த தாக்கத்திலிருந்து வெளியே வர முடியல. ஜிடி வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். அந்த மேட்ச் முடிஞ்ச கையோடு நம்ம ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்கார்ல, ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்கான ஒரு பெருமிதம். இன்ஃபேக்ட் ஐபிஎல் வரலாற்றிலேயே ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பவுலர்னா, கிரேட்டஸ்ட் பவுலர்னா ஆர்ச்சர் தான். அதில் மாற்று கருத்து. அவருக்கு ப்ராப்பராக சென்ட் ஆஃப் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபேமிலி ஒட்டுமொத்தமாக வந்து நின்று நம்ம ஆர்ச்சரை வழி அனுப்பி விட்டாங்க. ஆர்ச்சருக்கும் அவ்வளோ சந்தோஷம் மக்களே, இந்தளவுக்கு நம்மளை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அவர் அதே சந்தோஷத்தோடவே கிளம்பிட்டாப்ல. ஆர்ச்சரை பார்த்தாச்சுல. இந்த முறை ஐபிஎல் டோர்னமெண்ட்டில் ஆர்ஆர் சார்ந்து பவுலிங்கில் நல்லா பட்டையை கிளப்பினவர். அடுத்து நம்ம வன்ஷியை பாருங்கள். பேட்டிங்கில் பையன் ஒரு கிளாஸ் எடுத்திருக்காப்புல எல்லா டீம் பேட்டர்ஸ்க்குமே. அப்பேற்பட்ட வன்ஷி அந்த அழுத காட்சி இருக்குல்ல, அது இன்னும் நம்ம கண்களை விட்டு அகலலை, அப்படியே இருக்குங்க. வன்ஷி ஏற்கனவே ஒரு முறை சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? அதாவது மேட்சுக்கு நடுவில், இட் மீன்ஸ் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 4-5 நாள் இருக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லைனா மற்ற நேரங்களில் மேட்சே இல்லாமல் நான் ஓய்வு ஒரு மாதம் 2 மாதம் எடுக்கிற டைம் இருந்துச்சுனாக்கா, நான் வீட்டில் டிவியை போட்டு ஃபுல்லாக கார்ட்டூன் பார்த்துட்டு இருப்பேன், எனக்கு கார்ட்டூன் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருப்பாப்புல. எங்க ரொம்ப மெச்சூர்டு ஒரு வயசானவரெலாம் நினைக்காதீங்க, சின்ன பையன் 15 வயசு பையன் கார்ட்டூன் பார்க்குறது தப்பு இல்லைல்ல. ஆக்சுவலாக அந்த பையனுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறது அந்த கார்ட்டூன்ஸ் மட்டும் தானாமா. பிடிச்ச கார்ட்டூனை போட்டு பல மணி நேரமாக உட்காந்து பார்த்து நல்லா சந்தோஷப்படுவாராமா. எனக்கு கம்ஃபர்ட் ஜோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்டூன் பார்க்குறதான்னு நம்ம சூரியவன்ஷியை சொல்லியிருக்காப்புல. அப்போ அவர் சொன்ன விஷயம் இருக்குல்ல, எல்லா சூரியவன்ஷி ஃபேன்ஸும் கிரிக்கெட் ஃபேன்ஸே வச்சுக்கோங்களேன், ஏன்னா எல்லாரும் அவருக்கு ஃபேனாக தானே இருக்காங்க. எல்லோரும் இப்போ சூரியவன்ஷி எடுத்து நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்பா நீ சாம்பியனுப்பா, நீ இப்போ ரிலாக்ஸ் பண்ணுப்போ, அழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்காதப்போ, ஏன்னா உன் டீமில் அவ்வளோ பேர் இருக்காங்க, நீ மட்டும் கிடையாது. நீ உன்னால் முடிஞ்சதை விட பல மடங்கு அதிகமாக ஒரு 5 பிளேயர்ஸ் பண்ண வேண்டிய விஷயத்தை நீ ஒருத்தனே பண்ணிட்ட. அதனால் நீ ஃபீல் பண்ணாத. இன்னும் மற்றவங்களாம் உனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நீ நினைக்கிற மாதிரி கப் அடிச்சிருக்கலாம். அடுத்த டோர்னமெண்ட்டில் பார்த்துக்கலாம் விடு ராஜா, நீ போயிட்டு ஜாலியாக கார்ட்டூன் பாரு. ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு கப்பு வரணும்னு கவலைப்படாத, ராஜஸ்தான் ராயல்ஸ் கிடச்சிருக்க பெரிய கப்பே நீ தான். அதை நினச்சி அவங்க சந்தோஷப்பட்டோம், நீ போய் கார்ட்டூன் பாரு ராஜான்னு பல பேர் அவருக்கு இப்போ இது வரைக்கும் பல பிளேயர்ஸை திட்டிக்கிட்டு இருந்த வாய்கள் கூட இப்போ நம்ம சூரியவன்ஷி சார்ந்து போப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரசிகர்களோட மனசையே மாற்றிருக்கார் ஒரு 15 வயசு பையனா சூரியவன்ஷி மட்டும்தான். அது ஒரு ஹாட் ஃபேக்டர் சொல்லட்டுமா, எம்எஸ் தோனி மாதிரி அதிக வயசில் ஐபிஎல் ஆடுறவங்க அது போல் பிளேயர்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ சூரியவன்ஷி வயசு 15, இன்னும் ஒரு 30 வருஷம் ஒரு கிரிக்கெட் ஆடுறாரு வைங்க, ஐபிஎல் ஆடுறாருன்னு வைங்க, 2056 வரைக்கும் சூரியவன்ஷி ஐபிஎல் ஆடலாம். 45 வயசு ஆகுமா அப்போ அவருக்கு, அது வரைக்கும் ஐபிஎல் ஆடலாம். ஸோ இதுக்கப்புறம் ஐபிஎல்லை மட்டும் இல்லை, உலக கிரிக்கெட்டை எந்த அளவுக்கு இந்த பையன் உழுக்க காத்திருக்காருன்னு நாம் விட்னஸ் பண்ண போகிற மக்களே. எல்லாரும் ரெடியாக இருங்க. அடுத்தடுத்து கிரிக்கெட் மேட்ச்னு வந்தாலே சூரியவன்ஷோட பேட்டிங்கை பார்க்க ஒரு பெரிய கூட்டம் இப்போ திரளுற மாதிரியே கோடிக்கணக்கில் திரள தான் போகுது. இது வரைக்கும் நாம் அந்த பையனை பார்த்து திறமையை பார்த்து வாயை பொழந்துட்டோம். உலகமும் வாயை பொழக்கணும்ல, வெயிட் பண்ணுங்க, அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. மோஸ்ட் ஃபைனல்ஸுங்க, அதாவது ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் எந்த அணிகள்லாம் அதிக முறை ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை வேறு யார் டாப்பில் இருக்க போகிறா? நாம தான். சிஎஸ்கே 10 முறை ஃபைனல்ஸ்க்கு போயிருக்கோம். மும்பை இந்தியன்ஸ் 6 முறை, ஆர்சிபி 5 முறை, கேகேஆர் 4 முறை, எஸ்ஆர்ஹெச் 3 முறை அண்ட் ஜிடி 3 முறை போயிருக்காங்க மக்களே. மற்ற அணிகளை விடுங்க, ஜிடி கொடுத்த என்ட்ரின்றது கொஞ்சம் டிலே தான். ஆனால் அதுலேருந்து இப்போ இருக்க ஸ்பேன் ஆஃப் டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ தூரம் ஃபைனல்ஸ் போயிருக்காங்க பார்த்தீங்களா, பெரிய விஷயம். முறை ஃபைனல்ஸ் போனாங்க, ஜெயிச்சாங்க. 2வது முறை ஃபைனல்ஸில் நம்மளை மீட் பண்ணாங்க, அதில் கிட்டத்தட்ட ஜெயிக்கிற நிலைமைக்கு வந்து தோத்துட்டாங்க. இப்போ 3வது முறை ஃபைனல்ஸு ஆர்சிபியை சமாளிக்க போகிறாங்க. என்னென்ன நடக்க போதோ. இன்றைக்கி ஜிடி வர்சஸ் ஆர்சிபி ஃபைனல்ஸ் நடக்க போதில் சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? ஏன்னா இது வரைக்கும் இல்லைப்பா அந்த சுப்மன் கில்லை விசில் ஆச்சு வெறுப்பேற்றினார்ப்பா நம்மளை, அதனால் நாம் ஆர்ஆருக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் தளபதியாக அங்கே இருக்காப்ல ஜட்டு, அதனால் சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னீங்க. இப்போ ஆர்ஆர் காலி, நம்ம ராசியாச்சே, சப்போர்ட் பண்ணால் ஊற்றிக்குமா அந்த டீமு. ஆர்ஆர் காலி, இப்போ ஜிடி மட்டும் தான் ஃபைனல்ஸ் போயிருக்காங்க. ஆர்சிபிக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணுவீங்களா? பண்ணால் சந்தோஷம் எனக்கு,
ஆனால் பண்ணுவீங்களா? ஏன்னா பரம்பரை பார்க்க மாதிரி வளர்த்து வச்சிருக்கீங்களே, பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு 2 அணி ஃபேன்ஸ் மத்தியிலையும். இப்போ யாரை தான் சப்போர்ட் பண்ணுறது? ஒரே குழப்பமாக இருக்குல்ல. ஆனால் ஒன்று இப்போ ஃபேன்ஸ்லாம் ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க, சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம். ரைட்டு, நாம் சப்போர்ட் பண்ணுற டீம் ஊற்றிக்குது அப்படின்னா வண்டியை இப்போ ஆர்சிபி பக்கம் திருப்ப வேண்டியதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபைனல்ஸில் ஆர்சிபிக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி ஏதாவது ஆக போதா என்னடா வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் 2 டிசர்வ் டீமுங்க. ஆர்சிபிலாம் வெறித்தனமான ஃபார்மில் இருக்காங்க. நிறைய பேர் இப்பயே சொல்லிட்டாங்க, ஏப்பா கப்பு மேலே ஆர்சிபி பேரே எழுதிடுங்க அப்படின்ட்டு. அந்தளவுக்கு ஆர்சிபி டீம் பல டீம்ஸோட ஃபேன்ஸை சம்பாதிச்சு வச்சுருக்காங்க. அவங்கள ஜிடி எதிர்த்து அடிக்கணும்னாக்கா கஷ்டம்தான். ஆனால் கிரிக்கெட் இஸ் த ஃபன்னி கேம், பார்ப்போம் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் பிக்கெஸ்ட் பேட்டிங் கிளாஷ் இந்த மேட்ச்சில் எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறது கிங்கா பிரின்ஸா. இந்த 2 பேரில் யார் செஞ்சுரி போட வாய்ப்பு இருக்குன்னு தான் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பார்க்குறதுக்கு. இனி தெரிஞ்சிடும், மேட்ச் போயிட்டு இருக்கும்போது தெரிஞ்சிடும் இந்த கிங் ஜெயிக்க போகிறாங்களா இந்த ஃபைனல்ஸில், இல்லை பிரின்ஸ் ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. 2 பேரும் இந்திய கிரிக்கெட்டோட சொத்து தான், அதை மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஐபிஎல் ஃபைனல்ஸில் சம்பவம் நிகழ்த்துறதுலாம் சாதாரண விஷயமா சரித்திரமாக மாறுமே, என்ன ஆக போகுதுன்னு பார்ப்போம். அண்டு நேராக நான் இப்போ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது எதுக்கு தெரியுமா? கிங் வெர்சஸ் பிரின்ஸோட அந்த கிளாஷை விட ஃபெவிகாலு இல்லைனா பேண்டேடு அப்படி இல்லைனா ஏதாவது இந்த போலீஸ்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, ஹேண்ட் கஃபு, இது போல் எதனா மேட்ச்சில் இருக்குமான்னு. எதுக்கு சொல்கிறேன்னா, சாய் சுதர்ஷன் அவர் பவுலர்ஸ்க்கு தன்னோட விக்கெட் எடுக்கிற வாய்ப்பே கொடுக்க மாட்டாரு. அவரே பேட் தூக்கி ஸ்டம்பில் வச்சுட்டு போயிடுறாருல. இப்போ நெஹ்ரா என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறார்? ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கில் இப்போ என்ன பண்ண போகிறாரு? நெஹ்ரா இருக்கார்ல, அவர் என்ன பேச போகிறாரு, என்ன ஐடியானே தெரியல மக்களே. கையில் ஃபுல்லாக ஒன்று இந்த காட் ஆஃபரில் அந்த செயினை கட்டி விட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பிளேட் ஆஃப் ஒலிம்பஸில், அது போல் ஏதோ கட்டி விட்டுறோம் போல இருக்குது. என்ன பண்ண காத்திருக்காங்களோ தெரியல. நான் இதை தான் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பார்க்குறதுக்கு. கையை விட்டு பேட்டு போகாத அளவுக்கு என்ன பண்ண போகுது இந்த டீம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு. அண்டு கர்நாடகா போலீஸ் இருக்காங்களே, இவங்க ஒரு பிளேயிங் 11 எப்போ வெளியிட்டிருக்காங்க. என்ன ப்ரோ போலீஸு பிளேயிங் 11? குழம்பிடாதீங்க, கிரிக்கெட்டில் மட்டும் பிளேயிங் 11 இல்லை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக இருந்தால் பிளேயிங் 11 இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஃபைனல்ஸில் ஆர்சிபி மோதுறாங்களே, கிட்டத்தட்ட ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் முடிவு பண்ணிட்டாங்க நமக்கு தான் கப்பு அப்படின்ட்டு. ஆர்சிபி கப்பு அடிச்சதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தோமா, சந்தோஷப்பட்ட அதே நேரம் அதுக்கு அடுத்து அங்கே பெரிய துயர் ஏற்பட்டு ஒட்டு மொத்தமாக உலக மக்களே கண்ணீர் வடிச்சிருந்தோம். அது போல் இந்த முறை எதுவுமே நடந்துடக்கூடாதுன்னு கர்நாடகா போலீஸ் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. அதை முன்னிட்டு தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு 11 விதிகளை வகுத்துருக்காங்க, தடைகளை சேர்த்து வகுத்துருக்காங்க. இல்லை ஒவ்வொரு விதிகளை பற்றியும் தெளிவாக சொல்லிடுற மக்களே. முதல் விதி என்னென்னா, இந்த மேட்ச் நடந்து முடிஞ்ச பிற்பாடு, ஃபைனல்ஸ் முடிஞ்ச பிற்பாடு இந்த பப்ளிக்காக கூடி பசங்களாம் ஜாலியாக ஃபன் பண்ணுறன்ற பேரில் பப்ளிக் நியூசன்ஸை க்ரியேட் பண்ணாதீங்கன்றாங்க. செலிப்ரேஷன்லாம் பண்ண வேணாம்ப்பான்றாங்க நட்டநாடு ரோட்டில். 1. 2வது, இந்த எல்இடி வால்ஸ் இருக்குல்ல, இதை ஃபிட் பண்ணி அதில் மேட்ச் பார்ப்பாங்க பார்த்தீங்களா, இப்படி யாராவது பண்ணுறீங்க அப்படின்னா பெர்மிஷன் வாங்கி ஆகணுன்றாங்க. ஒரு எல்இடி சார் நீங்கள் ஃபிட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஃபைனல்ஸை முன்னிட்டு பெர்மிஷன் வாங்கணுன்றாங்க. சரி ப்ரோ, இந்த பெரிய பெரிய திரையெல்லாம் போடுவாங்களே, அந்த ஃபேன் பார்க் மாதிரிலாம், அதுக்கெலாம் என்ன எதனா பெர்மிஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க டிபார்ட்மெண்ட்டில், ஏன்ப்பா அதெல்லாம் நினச்சி கூட பார்த்துடாதீங்க, தடை விதிக்கிறோன்ட்டாங்க. இந்த மாலு, பப்பு, அப்புறம் பப்ளிக் பிளேஸு, அங்கெல்லாம் பெரிய ஸ்க்ரீன்லாம் போட்டு எல்லோரும் உட்கார வச்சிடாதீங்க, அங்கே கிளாஸ் கிளீஸ் எதனா ஆச்சுன்னா தலைவலின்னு அதுக்கு நோ சொல்லியாச்சு. அண்டு 4வதா, பட்டாசு, இந்த அதிக சத்தம் கொடுக்கக்கூடிய வெடிப்பு பெருசாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ்லாம் உள்ளடங்கின கிராக்கர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வெடிக்கிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. அண்ட் 5வதா, அமைதியாகவும் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் பப்ளிக் பிளேஸில் நடந்துக்கணும். அதை விட்டு சத்தம் போகிறது, கூச்சல் எழுப்புறது, நியூஸஸை கிரியேட் பண்ணுறதுன்னு யாரும் க்ரௌடட் ஏரியாவில் இருக்கக்கூடாதுன்னு டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் 6வதா, டிராஃபிக் ரூல்ஸ் இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணி தொலைங்கப்பா. ஏன்னா ஜெயிச்சிட்டாங்க இல்லை வேறு ஏதோ ஆகுது அப்படின்னா நீங்கள் இங்கே எல்லாத்தையும் ரோட்டில் வாகனங்களை வச்சு வெளியே காட்ட வேணாம். டிராஃபிக் போலீஸ் இருக்காங்களே, அவங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை முன்வைக்கிறாங்களோ அதை மட்டும் வாகன ஓட்டிகள் ஃபாலோ பண்ணுங்கன்றாங்க. அண்ட் 7வது, இந்த பைக் ரேலி, நிறைய பைக் எடுத்துக்கிட்டு பசங்களோட ஜாலியாக ஃபன் பண்ணுறேன்னு சுற்றுறது, கேட்டால் கொண்டாடுறன்றது, ஓவர் ஸ்பீடில் போகிறது, ஸ்டண்ட் அடிக்கிறது, அப்புறம் இந்த ஹார்ன்ஸை மிஸ்யூஸ் பண்ணுவாங்களே, அதாவது ஒலி அனுமதிக்கப்படுறதுல அதிகமான ஹார்ன்ஸை வச்சு வேலையை காட்டுறது, அது அப்புறம் ரோடை பிளாக் பண்ணுறது, இதெல்லாம் யாருமே பண்ணிடக்கூடாது, தடை விதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் 8வது, பப்ளிக் பிளேஸ்க்கு வந்துட்டு ஆர்சிபி ஜெயிச்சிருச்சு இல்லைனா சே 100 ரேல மிஸ் ஆகிடுச்சு கப்பு அப்படின்னு எந்த உணர்வையும் வெளிப்படுத்தி சரக்கை போடாதீங்கன்றாங்க. ஆல்கஹால் பப்ளிக்கில் அவாய்ட் பண்ணுங்கன்றாங்க. அண்ட் 9வதா, பப்ளிக்கில் இன்டிசென்ட்டாக பிஹேவ் பண்ணுறது, யார்கிட்டாச்சும் போயிட்டு வம்பெடுத்து அங்கே அடி ஒன்று உங்களுக்கு விழுதோ இல்லை உங்களால் மற்றவங்களுக்கு விழுதோ, இது போலாம் பிஹேவ் பண்ணாதீங்கப்பா, அப்படி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுப்போன்னு சொல்கிறாங்க. அண்ட் 10வது, சோஷியல் மீடியா போஸ்ட் இருக்குல்ல, அதெல்லாம் ப்ரொவொகேட்டிவாக போடாதீங்கன்றாங்க. அதாவது இந்த ஹேட் மெசேஜஸ்ஸு, ரூமர்ஸு இதெல்லாம் கிளப்பி விட்டு கூடவே பார்த்தியா தாண்டா நாங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் வேறு மாதிரி வார்த்தைகளை போட்டு
தூண்டி விட்றாதீங்கப்பா பிரச்சனையை அப்படின்றாங்க. அண்ட் 11வது ஹைலைட்டு, மற்ற டீம்ஸோட ஃபேன்ஸ் இருக்காங்களே அவங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரிலாம் நீங்கள் எந்த வேலையும் பார்த்து விடாதீங்கப்பா, அவங்கள அசிங்கப்படுத்தலாம் ட்ரை பண்ணாதீங்க, விளையாட்டாக பார்த்துட்டு போயிடுங்க. நீங்கள் எதனா ட்ரை பண்ணி அவங்க பதிலுக்கு எதனா ட்ரை பண்ணி காலத்துக்கு வந்து சண்டை போட்டு எதுக்கு, அது வேணான்றாங்க. கர்நாடகா போலீஸார் பண்ணியிருக்க உருப்படியான 11 விஷயங்கள்லாம் இதை சொல்லலாம் மக்களே. இந்தளவுக்கு அவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண, இந்த நாம்ஸை ஃபாலோ பண்ண காரணமே அந்த துயர் தான், போன வருஷம் நடந்திருந்த துயர். அதில் கற்றுக்கிட்ட பாடத்தை தான் இங்கே நம்ம பார்க்க முடியுது. ரைட்டு, நம்ம ரிஷப் பண்ணிருக்கார்ல, அவராக வெளியே போகலை, வெளியே துரத்திட்டாங்க. லிட்டராக தான் மக்கள் இப்போ நடந்திருக்கு. ஆக்சுவலாக இவர் வந்து இல்லைங்க நான் கேப்டன்சி இனிமேல் பண்ண மாட்டேங்க, நான் ஒரு பிளேயராக இருந்துட்டு போகிறேனே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் பண்ணிட்டு சொல்லலை. அந்த மேனேஜ்மெண்ட் இடத்துல சொல்லியிருக்காங்க, எல்ஜி மேனேஜ்மெண்ட்டு, இல்லைங்க நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டோம், அவர் இனிமேல் கேப்டனாக தொடர வேண்டாம், ஏன்னா இந்தளவுக்கு ரிசல்ட் இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்துட்டோம், அதெல்லாம் ரெக்வெஸ்ட் பண்ணிட்டோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டீமுக்கு யார் கேப்டனாக வந்தாலும் உருப்படாத போல இருக்குங்க. அந்த பிளேயரை சொல்கிறேன், அந்த டீமுக்கு கேப்டன் பண்ணிட்டு வெளி டீம் போகிறாங்கனாக்கா அங்கே அவங்களுக்கான மோசம் பெருசாக கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க, டவுன்ஃபால் பெருசாக போகிறதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னத்தை சொல்கிறது, கோயங்காவுக்கு அந்த கொடுமையானவோ சொல்கிறது தெரியல. இதுக்கப்புறம் இந்த டீம் யார் லீட் பண்ணால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அடுத்து ஹர்திக் பாண்டியா இங்கே சிக்குவார் நினைக்கிறீங்க? சரி ரைட்டு, அப்படி அவர் இல்லைனா மார்ஷ் ஒருவேளை அந்த டீமை லீட் பண்ணால் சரியாக இருக்குமா? வேர்ல்டு கப் மேலே காலை போட்டார்ல, அந்த மார்ஷை பற்றி தான் கேட்குறேன். அடுத்து நம்ம பிராவோ, அவரோட வீட்டில் இந்த அழகான காட்சியை பார்க்க முடிஞ்சதுங்க. சில முக்கியமான பிளேயர்ஸோட ஜெர்சி இருக்குல்ல, அதை வீட்டில் அப்படி ஃப்ரேம் பண்ணி மாட்டிருக்காப்புல. 7 தெரியுதா? எம்எஸ் தோனியுடன் அவரோட நட்பு எந்த அளவுக்கு இணக்கன்றதை இந்த ஷாட்டில் தெளிவாக பார்க்க முடியுது. அண்டு May 29 போச்சு பாருங்க, 29, அதை பற்றி தான் சொல்கிறேன். இந்த ஜிடி vs RR மேட்ச் நடந்து முடிஞ்சதில்ல, அந்த நாள் கரெக்டாக அந்த டே தான் நாம் 5th ட்ராஃபியை லிஃப்ட் பண்ணியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த சம்பவம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கோல்டஸ்ட் ஃப்ரேமாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு, எப்போ ஏற்பட்ட டீமாக வேணாலும் வாங்க நாங்கள் பொழந்து கட்டுறோம் அப்படி இருந்துச்சு சிஎஸ்கே ஒரு காலத்தில். எப்படி ஒரு 3 வருஷம் முன்னாடி நம்ம சந்தோஷமாக இருந்தோமா சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் கடைசியாக? அதுக்கப்புறம் சந்தோஷம் வார்த்தையாக மட்டும் தான் பார்க்க முடியுது. எங்கே சந்தோஷப்பட விட்றாங்க? எதிரணி இல்லை, நம்ம டீம் தான். மற்ற டீம்ஸ்லாம் நம்ம மேலே போகணும், பிளே ஆஃப் போகணும்னு விளாட்றாங்க. ஆனால் நமக்கே ஆடவே இல்லையே. விடுங்க, இந்த டோர்னமெண்ட்டையும் மறக்க வச்சிட்டாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸோட மைண்ட் வாய்ஸ் இப்போ என்னவாக இருக்கும்? ஆர்சிபி ஜிடி இது 2 டீமும் தோக்கிறதுக்கு எதனா வழி இருக்கா, அதுக்கு எதனா ரூல் இருக்கான்னு இந்த ஃபைனல்ஸை தேட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை மனசு ஒரு வினா இருக்க, முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஃபைனல்ஸில் சிஎஸ்கே ஃபேன்ஸ் யாருக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறீங்க? இதை தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். எதுக்காகன்னு காரணத்தை சொல்லுங்கள். யாரு கப்பை தூக்க போகிறா? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.